வெல்கம் டு நவனிகாஸ் DIY. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயும் உள்ள சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயை கட் பண்றதுக்கு முன்னாடி கழுவிட்டு அதை ஒரு துணியில துடைச்சிட்டு அதுக்கு அப்புறம் கட் பண்ணுங்க. அப்பதான் அந்த வளவளப்பு தன்மை இல்லாம இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிற வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 5 நிமிஷம் கிட்ட ஆகும். பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே வேற பிளேட்ல மாத்தி வச்சிரலாம். அதே பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் உள்ள போட்டு வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி வதங்கறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுறலாம். அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. தண்ணி சேர்க்காம வதக்கணும். 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிருக்கணும். இந்த ஸ்டேஜில் துருவி வச்சிருக்க 2 டேபிள்ஸ்பூன் தேங்காயும் உள்ள சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட வளவளப்பே இல்லாத வெண்டைக்காய் வறுவல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.